யாரு அவங்க அப்பா எழுதி வச்சுட்டு இறந்து போன புதிருக்கு சரியான பதில் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா சொத்தும் போய் சேரும். இவரு பேரு தனபால். இவருக்கு 2 பசங்க. மூத்தவன் ராமானுஜம், கடின உழைப்பாளி. சின்னவன் சாந்தனு. நகரத்துல தான் பணத்தை முழுவதும் சூதாடி செலவழிப்பான். தனபால் அவருடைய முதுமை காலத்துல நிறைய புத்தகங்களை படித்து அறிவை சேகரித்தது மட்டும் இல்ல, ரகசியங்களும் எழுதி வச்சாரு. அவரு தூங்கும்போதே இறந்து போயிட்டாரு. அவரு இந்த வழக்கறிஞர்கிட்ட 3 நாள் கழிச்சு அந்த பத்திரத்துல இருக்கிற மாதிரிதான் பசங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்க சொன்னதுனால அவர் இறந்த 3ஆவது நாள் வழக்கறிஞர் அந்த பத்திரத்தை அவர் அறையிலிருந்து எடுத்துட்டு போனாரு. இவன் தான் ராமானுஜம். அப்புறம் இவன் சாந்தனு. தனபாலுடைய சொத்தை பசங்களுக்கு எப்படி பிரிக்கணும்னு அவர் எழுதி வச்சிட்டு போன பத்திரத்தை வழக்கறிஞர் படிச்சாரு. நான் இறந்த பிறகு என் மகன்களுக்கு இந்த சொத்தை எப்படி பிரிக்க வேண்டும் அப்படின்னு நான் என் முழு மனசோட எழுதிய பத்திரம். என்னுடைய 2 மகன்களில் யார் என்னுடைய புதிர்களுக்கு சரியான பதில சொல்றாங்களோ அவர்களுக்கு தான் நம் பரம்பரை சொத்தான 3 வீடுகள், 2 தோட்டம் மற்றும் 500 பொற்காசுகள். எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். என்னுடைய முதல் கேள்வி, மேகம் மற்றும் வானம் இல்லா மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வர வேண்டும். இதுதான் என்னுடைய முதல் புதிர். என்னுடைய 2வது புதிர், நான் இந்த வறண்டாவில் 7 முறிந்த காய்ந்த வேப்பம் குச்சிகளை வெள்ளித்தட்டில் வச்சிருக்கேன். அதுக்கான பதில் என்ன அப்படின்னு யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய முழு சொத்தும். எதுக்காக இந்த புதிர்களை கண்டுபிடிச்சாதான் சொத்து அப்படின்னு நான் சொல்றேன்னா, அறிவில்லாதவனுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து ஒரு சாபம். என்னுடைய சொத்து ஒரு அறிவாளிக்கு தான் போய் சேரணும். இதை கண்டுபிடிப்பதற்கு உங்கள் இருவருக்கும் நான் தரக்கூடிய நேரம் 2 நாள். இதுக்கான பதில் சொன்ன பிறகு என்னுடைய வழக்கறிஞர் உங்ககிட்ட என்னுடைய சொத்தை ஒப்படைப்பார். அந்த 7 குச்சிகளையும் வறண்டாவில கொண்டு வந்து வச்சிட்டு வழக்கறிஞர், உங்க 2 பேருக்கும் உங்க அப்பா சொன்னது போல 2 நாள் மட்டும்தான் நேரம். அதுக்குள்ள இதை கண்டுபிடிக்க வேண்டும். 2 நாள் கழித்து நான் வர்றேன். இது என்ன புது கதையா இருக்கு? அந்த ராமானுஜத்தை ஏமாற்றி நாம சொத்தை வாங்கிரலான்னு பார்த்தால் இந்த கிழவன் இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காரே. இப்போ நாம என்ன செய்யறது? சூதாட வேற நமக்கு நிறைய பணம் தேவைப்படுதே. அப்படி யோசிச்ச சாந்தனு அவன் சூதாட்ட கூட்டாளி கிட்ட கேட்டான், அட என்னடா இது, இறந்து போயிட்டாரு, நமக்கு சொத்துல பங்கு கிடைக்கும்னு பார்த்தால் இவர் இப்படி வேற எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த புதிருங்களுக்கு விடைய நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வனம் மேகம் இல்லா மழை தண்ணீரை நான் எங்க போய் கொண்டு வர்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரிவாதி இருக்காரு காட்டுக்குள்ள ஒரு மலை அடிவாரத்துல. அவரால செய்ய முடியாதுன்னு சொல்ல ஒண்ணுமே இல்ல. அவரு அவ்ளோ சக்தி கொண்ட மந்திரிவாதி. அவர்கிட்ட போல் கேட்டுப்பாரு. ஒருவேளை உன் கேள்விக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவன் நண்பன் சொன்ன மாதிரி அந்த மந்திரவாதிய பார்க்க சாந்தனு காட்டுக்குள்ள போனான். பாபா, நீங்க தான் என் நண்பன் சொன்ன அந்த சக்தி வாய்ந்த மந்திரவாதியா? உங்களை பார்க்க தான் நான் இவ்வளவு தூரம் நடந்து காட்டுக்குள்ள வந்தேன். எனக்காக நீங்க ஒரு வேலை செய்யணும். அதான் நானே உங்களை பார்க்க வந்தேன். என்ன பார்க்க? அதுவும் தனியா அந்த காட்டுக்குள்ள வந்தியா? என்ன போல ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி இந்த ஊர்ல நீ எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே இல்ல. நீ இப்போ எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க? அது பாபா, என் அப்பா இறந்து போயிட்டாரு. அவருடைய சொத்துக்கள் எனக்கு வரணும் அப்படின்னா நான் வனம் மற்றும் மேகம் இல்லாத மழையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கணும். அதான் அந்த மாதிரி ஒரு தண்ணீர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படின்னு அவன் அந்த சொத்துக்காக பதில தேட ஆரம்பிச்சிட்டான். ஆனா மூத்த மகன் ராமானுஜம் தான் அப்பாவை நினைத்து வீட்டின் கொள்ளையில தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாரு. காசு பணம் இந்த சொத்து எதுவுமே அவருக்கு முக்கியம் இல்ல. அப்போ தனபாலுக்கு 15 வருஷமா முடிவெட்டும் கோபால் ராமானுஜத்தை பார்க்க வந்தாரு. ராமானுஜம், ஏன்பா இப்படி அழுதுகிட்டு இருக்க? சின்ன புள்ள மாதிரி. அவரு ரொம்ப நல்ல மனுஷன். இதுக்கப்புறம் நீ ஆக வேண்டியதை பாருப்பா. நீதான் வீட்டோட மூத்த புள்ள. இப்படி சின்ன புள்ள மாதிரி அழுதா என்ன செய்யறது? இல்ல கோபால் அண்ணே, அவருக்கு இறக்கும்போது கூட ஏதோ மனசுல போனி இருக்கு. அது அவரை முள்ளா குத்திக்கிட்டே இருந்தனாலதான் இப்படி ஒரு பத்திரத்தை எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. அத நினைச்சுதான் மனசு ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு எது மனசுல பாரமா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல.
அப்படி அவருக்கு பாரமா இருந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தா என்னால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி அவர் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. இறக்கும்போது கூட மனசுல ஒரு நெருடல் அவருக்கு இருந்திருக்கு. என்ன ராமானுஜம், என்ன பத்திரம், எதை பத்தி நீ சொல்ற? நீ எனக்கு கொஞ்சம் தெளிவா அத பத்தி சொன்னா என்னால முடிஞ்ச உதவிய நான் உனக்கு செய்ய முயற்சி பண்றேன். அது கோபால் அண்ணன் அவர் ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொல்லியிருக்காரு. வீட்ல ஒரு பத்திரம் இருக்கும், நான் இறந்த 3வது நாளில் அதை படிச்சு என் பசங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அந்த பத்திரத்துல சொத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. யாரு வானம் மேகம் இல்லாத மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வர்றாங்களோ, அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளி தட்டில் 7 வெப்பன் குச்சிகள் வச்சிருக்காரு, அதுக்கான பதிலையும் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் சொத்து அப்படின்னு எழுதியிருக்காரு. எனக்கு அவரை 15 வருஷமா தெரியும். ஆஹா, அப்படியா எழுதி வச்சிருக்காரு? அவரு உண்மையிலே அறிவாளிதான். இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு எழுதி வச்சிருக்காரே. அவரு தன்னுடைய கடைசி காலத்துல அறிவை வளர்க்க புத்தகம் படிச்சது இதுக்காக தானா? அது மட்டும் இல்ல, அவரு பழங்காலத்து காசுகளையும் சேர்த்து வச்சாரு. அது அவருக்கு ஒரு பொழுதுபோக்கா இருந்துச்சு. இந்த சுட்டெரிக்கும் வெயில் காலத்துல மழை எங்கிருந்து பெய்யும்? இத நினைச்சு நீ கவலைப்படாத, எனக்கு அதுக்கான பதில் தெரியும். நான் சொல்வத நீ உன் வழக்கறிஞர்கிட்ட சொல்லு. இப்போ அழுகாத, எழுந்து வா. இங்க சாந்தனும் அந்த மந்திரவாதிய கூட்டிக்கிட்டு கையில் ஒரு தண்ணீர் பாட்டிலுடன் மறுபடியும் வீடு திரும்பி போனான். வழக்கறிஞர் 2 நாள் முடிஞ்சதும், என்ன ராமானுஜம், சாந்தனோ, அந்த புதிருக்கு பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்காக உங்க அப்பா கொடுத்த 2 நாள் நேரம் முடிஞ்சு போச்சு. அதான் பதில் சொல்றவங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நானும் வந்துட்டேன். சரி, யாரு முதலில் சொல்ல போறது? முதல் கேள்விக்கான பதில 2 நாளா ரொம்பவே பாடுபட்டு இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா உங்க அப்பாவோட பதிலும் நீங்க சொல்ற பதிலும் சரியா இருந்தாதான் உங்களுக்கு சொத்து. அவரு அதுக்கான பதிலையும் இந்த பத்திரத்துல எழுதி வச்சிருக்காரு. சரி, யாரு சொல்றது? நான் தான் முதலில் சொல்வேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சேன். இந்த ராமானுஜன் தான் எந்த முயற்சியும் செய்யவே இல்லையே. அவனுக்கு இந்த புதிரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூளைதான் இல்லையே. அப்போ நான் தானே முதலில் சொல்லணும். அவனுக்கு பதிலா ஒன்னும் தெரியாது. இங்க மூளை யாருக்கு இருக்கு இல்லன்னு நான் சொல்றேன். முதலில் உன்னுடைய பதில சொல்லு. வானம் மேகம் இல்லாத மழை தண்ணீரை கொண்டு வந்தியா? ஆமா, என் பின்னாடி நிக்கிறது தான் சக்தி வாய்ந்த மந்திரவாதி. அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு மலைக்கு மேல் போய் வனமில்லாத மலை உச்சிக்கு போய் அங்க உள்ள பனிப்புகையிலிருந்து எடுத்துட்டு வந்த தண்ணீர் இது. வனமும் அங்க இல்ல, மேகமும் அங்க இல்ல. இந்தாங்க அந்த தண்ணீர். ஆனா இது எப்படி சரின்னு நீ நினைச்சா சாந்தனோ? என்னதான் நீ மேகம் இல்லாத வானம் இல்லாத மலை உச்சிக்கு போனாலும் அங்க உனக்கு கிடைக்கிற குளிர்ந்த புகை அங்க உள்ள மேகங்களால வந்ததுதான். உங்க அப்பா இதுல சொன்னது மேகம் வானம் இல்லாத மழை நீர் இது இல்ல. அவர் எழுதியிருக்க பதிலும் நீங்க சொன்னதும் ஒத்து போகல. நீ சொன்னது தப்பு. என்ன இது? அவருதான் வயசான காலத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்படி ஒரு பத்திரத்தை எழுதி வச்சிருக்காரு. அவருக்கு அப்போ பாதி விஷயங்கள் ஞாபகமே இல்ல. இதுல இந்த பத்திரம் வேற. என்னாலேயே இந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவன் மட்டும் எப்படி கண்டுபிடிப்பான்? இதெல்லாம் விட்டுட்டு சொத்தை பிரிச்சு தந்துட்டு போங்க. என்ன ராமானுஜம், உன் தம்பி சொன்ன பதில் தப்பு. நீ என்ன சொல்ல போற? உனக்காவது இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? எனக்கு இந்த சொத்து பணம் அதெல்லாம் வேண்டாம். என் அப்பா என்ன சொல்ல வந்திருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். எனக்கு பதில் தெரியும். ஆனா அதுக்கு நீங்க என் கூட அந்த மாட்டு கொட்டகைக்கு வரணும். அப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ராமானுஜம் மாட்டிலிருந்து பாலை பீச்சி எடுத்தான். அவன் கையில் அந்த பாலை வச்சுக்கிட்டு சொன்னான், இதுதான் அந்த வானம் மேகமில்லாத தண்ணீர். பசுவிலிருந்து மலைச்சாரல் போல் வரும் வெள்ளை நிறம் கொண்ட நீர். பசு எங்க இருக்கு? நிலத்துல. அது எதை சாப்பிடுது? புல்லை. புல் எங்க வளருது? நிலத்துல. அதனால இது எந்த மேகத்திடமிருந்தும் வானத்திலிருந்தும் வரவ. இதுதான் அந்த முதல் கேள்விக்கு பதில். மேகம் மற்றும் வானம் இல்லாத மழை நீர். இந்த கேள்விக்கான பதில் மேகம் இல்லாமல் வானம் இல்லாமல் பசிக்கும் கன்று குட்டிக்கு மலை தண்ணீரை போல் பாலை பசியாற்ற கொடுக்கும் தாய் பசு அப்படின்னு அதுக்கு பதில் எழுதியிருக்காரு உங்க அப்பா. அப்போ நீ சொன்னது ரொம்பவே சரியான பதில். பொறாமையின் உச்சத்தில் சாந்தனோ, ஏதோ இது ஒண்ணுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அவனால கண்டிப்பா அந்த 7 குச்சிகளுக்கான பதில சொல்ல முடியாது. ஆனா முதல் கேள்விக்கு மட்டும் தானே பதில் சொல்லியிருக்க. அந்த 7 குச்சிகள் எதை குறிக்குதுன்னு சொன்னா சொத்துக்கள் எல்லாம் உனக்குதான். ராமானுஜம் பயத்தோட மெதுவா திரும்பி கோபால பாத்துட்டு மனதில் தைரியத்தை வரவசிக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சான். அந்த குச்சிகளை கையில எடுக்காம விரல காட்டி, என் அப்பா இந்த 7 குச்சிகளை எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா, அது வெறும் ஒரு மரத்தையோ இல்ல குச்சியையோ காட்ட இல்ல. 7 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் மூதாதையர்கள் தான் இந்த கிராமத்தை வழி நடத்தினார்கள். அப்போவிலிருந்து அவர் சொல்லுவாரு, 7 பசங்க ஒரு குடும்பத்துல இருந்ததா. அவங்க பாதுகாத்து வந்த இந்த பரம்பரை வெப்பன் மரத்தையும் அவர் தான் பராமரிச்சுக்கிட்டு வந்தாரு.
ஆனா நாங்க இப்போ அவருக்கு 2 பசங்க மட்டும்தான். அவர் இந்த குச்சிகளை வளைத்து உடைத்து எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா அது சண்டைகளை குறிப்பதற்காக தான். நானும் சாந்தனவும் இந்த சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டா இந்த காய்ந்த குச்சிகளை போல ஆகிடுவோம். 7 தலைமுறையா காத்து வந்த பேரும் போயிடும் அப்படின்னு காட்டதான் இப்படி பண்ணியிருக்காரு. அந்த வெள்ளித்தட்டில் வைக்க காரணம் செல்வத்தை குறிக்க. என்னதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஒற்றுமையா இல்லனா காய்ந்து காற்றில் உடைஞ்சு போயிருவோன்னு சொல்ல இதை வச்சிருக்காரு. வழக்கறிஞர் 2வது கேள்விக்கான பதில பார்த்துட்டு, ஆஹா, அருமை ராமானுஜம், இது சரியான பதில். உங்க அப்பா இதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய செல்வத்தை மட்டும் பார்க்காமல் எவன் என்னுடைய குடும்ப பேரையும் ஒற்றுமையையும் குறிக்கிறானோ அவனுக்கு தான் என் சொத்து அப்படின்னு எழுதியிருக்காரு. 2 கேள்விகளுக்கும் சரியான பதில சொன்னதுனால சொத்து முழுவதும் உனக்கே வந்து சேரும். சாந்தனும் மனதில் இவன் 2க்கும் சரியான பதில சொல்லி சொத்தை வாங்கிட்டான், நம்மள இதுக்கப்புறம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ராமானுஜம், சாந்தனோ, எனக்கு மட்டும் இந்த சொத்து முழுசா வந்து சேர்வதில் எனக்கு விருப்பம் இல்ல. என் தம்பி நீ இருக்கும்போது அது சரியில்லை. நாம அப்பா சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் 2 பேரும் ஒற்றுமையா இருப்போம். நான் பாதி சொத்துகளோட சாவிகளை வாசிக்கிறேன், நீ கொஞ்சம் சாவிகளை வச்சுக்க. அண்ணே, இது வரைக்கும் நான் உன்கிட்ட சண்டை மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்படி சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன மன்னிச்சிடு அண்ணே, இதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொத்தை பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா வழக்கறிஞருக்கு ஒரே சந்தேகம், எப்படி அந்த கோபாலுக்கு பதில் தெரியும் அப்படின்னு. அதனால அவரா பார்க்க போனாரு. கோபால், உன்னை பார்க்கத்தான் நான் உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். நல்லதா போச்சு உன்னை வழியிலேயே பார்த்தது. என்னது, என்ன பாக்கவா? என்னாச்சு வக்கீலையா? அதுக்கே நீங்க அவ்வளவு தூரம் வரணும்? என்ன வர சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. அது ஒண்ணும் இல்ல கோபால், உனக்கு எப்படி அந்த தனபால் ஐயா எழுதிய புதிர்களுக்கு விடை தெரியும்? ஏற்கனவே உங்ககிட்ட அந்த கேள்விகளை சொல்லி அதுக்கான விடை எதுவும் சொன்னாரா? அவர் அந்த கேள்விக்கான பதில பத்திரத்துல மட்டும்தான் எழுதியிருந்தாரு. அதான் உங்ககிட்ட கேக்குறேன். தனபால் ஒரு அறிவாளி அப்படின்னு கோபாலுக்கு நல்லா தெரியும். எப்போதும் முடிவெட்டும் போது பல கதைகள் சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவர் என்ன முடிவெட்டுறதுக்கு வர சொல்லியிருந்தாரு. நானும் என் முடிவெட்டுற பெட்டிய கொண்டுகிட்டு போனேன். நான் அவருக்கு 15 வருஷமா வீட்டுக்கு போய் முடிவெட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நாள் நல்லா எப்போதும் பேசுறதான பாலையா அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. நான் முடியெல்லாம் வெட்டி முடிச்சிட்டு, ஐயா எப்படி நீங்க சொன்ன மாதிரியே வெட்டிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா எந்த பதிலும் இல்ல. அப்புறம் நான் என்னாச்சையா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் பசங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க அப்படின்னும், ஒருவேளை அவர் இல்லனா இவங்க 2 பேரும் என்ன ஆவானுங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சொத்துக்கள் வேற நிறைய இருக்கு, அதை நான் எப்படி இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது ஒண்ணுமே புரியல எனக்கு. அவங்க சண்டை போட்டுப்பதான் நினைச்சு என் மனசே ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிப்போம். அப்போதான் அவங்க பரம்பரை கதையும் ஒரு வாட்டி சொன்னாரு. அத வச்சுதான் நான் இதுக்கு பதில் சொன்னேன். அவர் எதையும் என்கிட்ட நேரடியா சொல்லவே இல்ல. அப்போ சரி, அவரு சொன்ன மாதிரி மூத்த பையன் பதிலையும் கண்டுபிடிச்சிட்டு அவன் தம்பிக்கும் சொத்துல பாதிய கொடுத்துட்டான். அவர் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி 2 பேரும் ஒற்றுமையா இருக்காங்க இப்போ. நான் அறிவே இல்லாம ஒரு மந்திரவாதிட்ட போய் யோசனை கேட்டேன். ஆனா நீ அவ்வளவு தெளிவா யோசிச்சு பதில் சொல்லிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை போய் நான் ரொம்ப மோசமா நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, ஏன் தப்புதான்? இல்ல சாந்தனோ, எனக்கு இந்த சொத்து காசு பணம் தேவையில்லை. அப்பா சொல்ல வந்தது என்னன்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்க நினைச்சேன். அப்போதான் ரொம்ப தெளிவா யோசிச்சு அப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்ச கோபால் அண்ணன் தான் எனக்கு யோசிச்சு பதில் சொன்னாரு. அவர் அதை கண்டுபிடிச்சு சொன்னனாலதான் இப்போ நாம ஒற்றுமையா இருக்கோம். அதான் அவரை வர சொல்லியிருக்கேன் நன்றி சொல்ல. என்ன ராமானுஜம், என்ன வர சொன்னியாமே, என்ன விஷயம்? மறுபடியும் எதுவும் பிரச்சனையா? சே அப்படிலாம் இல்ல கோபால். அண்ணா உங்களுக்கு நன்றி சொல்லதான் அண்ணா வர சொல்லிருக்கான். ரொம்ப நன்றி. என் அப்பாக்கு இந்த ஆசையை தாண்டி வேற எந்த ஆசையும் இருப்பதா உங்கள்கிட்ட சொல்லிருக்காரா? இருக்கும்போதுதான் ஒன்னும் பண்ணல. இப்போவாவது அதை நிறைவேற்ற முயற்சி பண்றேன். அந்த மாதிரி அவருக்கு பெருசா வேற எந்த ஆசையும் இல்ல. நீங்க இப்படியே இருங்க, அது மட்டும் போதும். ஒற்றுமைதான் மிக சிறந்த பலம்.